அதன் மூலம் மேலும் மேலும் மேன்மை அடைவார்கள். லாபஸ்தானம் பூரணமாக கேது பகவானால் இந்த பக்கம் ஆக்டிவேட் ஆவதனால் இது நாள் வரை இவர்களுக்கு வராத அந்த லாபம் அப்படிங்கிறது இனிமே இவர்களை தேடி வரும். இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருப்பதனால் வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது இனி இவர்களுக்கு தொடங்கும். இது நாள் வரை முடங்கி இருந்த இந்த துளாராசிக்காரர்கள் இனி முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். இவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்வது பொதுவாக ஒரு டிஃபெக்டாக எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது அவர் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பார். ஆனால் இப்பொழுது இந்த ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் 5ஆம் இடம் பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் இவர்களுக்கு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையாக 5ஆம் அதிபதி